இந்த வீடியோல இந்த அழகான ஹேண்ட் ரிட்டன் அனிமேஷனை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஹேண்ட் ரிட்டன் அனிமேஷன் மட்டும் இல்லாம இந்த அழகான கிரேடியன்ட் எப்படி அப்ளை பண்றது அண்ட் முக்கியமா இந்த அனிமேஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த ஃப்ரீயான பிளகினை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வாங்க கத்துக்கலாம். ஸோ சாம்ஸ் பர்ஃபெக்டான ஹேண்ட் ரிட்டன் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த பிளகினை பார்த்தேன். உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அண்ட் அந்த கிரேடியன்ட் செமையாக இருக்குது. ஸோ ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த பிளகினை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த பிளகின் என்ன, அதால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? முதல்ல பிளகின் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளகின் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் ஆஃபர் பண்ணுற ஒரு பிளகின் தான் இது. திக் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? ஸோ அந்த பேர்லேயே இருக்குது, ஒரு அற்புதமான திக் ஸ்ட்ரோக்கை கொடுக்குற ஒரு பிளகின் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ தாங்க. எந்த ஒரு நீங்கள் டொனேஷன் பண்ணணும் அது இதுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் போய் டவுன்லோடை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயிலான ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது தான். இது ரொம்ப ஃபிசிக்ஸ் பார்ட்டிகல்ஸ் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் எப்படி ஒரு நார்மலான எஃபெக்டை ட்ரிம் பாத் ஷேப் லேயரை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமும் இல்லை. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த மாதிரி ஷேடு தான். ஸோ அதில் உங்களுக்கு வேரியேஷனை காட்ட முடியும். ஸோ அதை தான் சொல்கிறேன். எனக்கு அதுதான் இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயமே. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளகின். ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டவுன்லோட் நவுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் ஃபைல் ஒன்று வந்துடும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்கள் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த வின் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஏஎக்ஸ் ஃபைலை, அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க ரீட்மின்னு, அந்த பிடிஎஃப்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கும். அதில் ரொம்பவே தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ விண்டோ போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், எந்த வெர்ஷனோ அந்த வெர்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்போர்ட் ஃபைல் போயிட்டீங்கன்னா பிளகின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆயிரும். ஒருவேளை நான் விண்டோஸோட ஓஎஸ் இருக்கிற ட்ரைவில் நான் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை எந்த ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ரைவில் இருக்கிற ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த பிளகின் ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். அந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. அண்ட் இதில் மற்றது எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்கும், என்ன காரியங்கள் அப்படின்னா அதாவது அவங்களுடைய பொதுவான காரியத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்றத காமிச்சிடுறேன். இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் மிச்சத்தை பேசலாம். ஓகே, நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ இதில் உங்களுடைய எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் பேனல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் போயிருங்க. போனதுக்கப்புறமா இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் THICC திக், ஓகேங்களா, அது நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே பிளகின் எவ்ரிதிங் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு இது வந்துடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு பிளகின் கிடச்சிரும். டவுன்லோட் பண்ணிடுங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு கம்போசிஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேபி சாம்ப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சாம்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, கம்போசிஷன் க்ரியேட் பண்ண கையோட நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு சாம்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக தான், அந்த மாஸ்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலேயே நீங்கள் தாராளமாக அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சாரி, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த திக் ஸ்ட்ரோக் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா நம்ம மாஸ்க்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு மூலமாக தான், ஷேப் லேயர் கிடையாது, நம்ம மாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு மூலமாக தான் இது க்ரியேட் ஆகும், ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் ஒரு மாஸ்க் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் இந்த ஷேப் லேயர் மேலே மாஸ்க்கு க்ரியேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இன்னொரு ஷேப் லேயரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட் லேயர், அதாவது மாஸ்க் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன் மாஸ்க்கை. சாரி, ஒப்பாசிட்டியை, பிகாஸ் எனக்கு அது டிரான்ஸ்பரண்டாக தெரியணுன்றதுக்காக. அடுத்ததாக இந்த இடத்துல ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் நினைக்கலாம் நம்ம முன்னாடி இந்த வெட்டிங் அனிமேஷன் ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா
ஐகார்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நம்ம ஹேண்ட் ரிட்டன் அனிமேஷன் கிரியேட் பண்ணியிருப்போம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு ஹேண்ட் ரிட்டன் அனிமேஷன் தான். அதில் நம்ம கிரியேட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரொம்ப டீட்டெயில்டாலாம் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம், ஓகேங்களா. பட் இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தான் கிரியேட் பண்ணுறோம். பிகாஸ் அப்படி கிரியேட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். இதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்க, மாஸ்க் போட்டு முடிச்சாச்சு. இது கொஞ்சம் தலையெரிச்சலான வேலை தான், பட் பரவாயில்ல. நல்ல ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய எஃபெக்ட், அதாவது நம்மளுடைய அந்த திக் எஃபெக்ட் ப்ரீசெட் ப்ளகினை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரோக்கை. ஸோ ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இது மேலே ட்ராப் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஒரு அழகான கிரேடியன்ட் வந்துருச்சு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னடா மேப் பெருசு இங்கே சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. அது நம்ம சின்ன சின்ன எஃபெக்ட்ஸை நம்ம சரி பண்ணாலே போதும், ஓகேவா. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இருக்கிறத விட்டுருங்க, ஓகேங்களா. இது வந்து மாஸ்க்கை சூஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த மாஸ்க்கில் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம், அதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக தான், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். அதாவது இந்த விட்த்தை வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதில் 15 இருக்கிறத மேபி 10 கொடுத்துக்கலாம். பர்ஃபெக்ட். எண்டையும் வந்து 10 கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இந்த வித் மல்டி கலரை நீங்கள் லைக் சூஸ் பண்ணும்போது அந்த மல்டி கலரோட மொத்தமான வித் வந்து நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. நீங்கள் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக அதை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து லைக் ஸ்டார்ட் அண்ட் எண்டை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கனால நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்தது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ரவுண்டடாகவும் வைக்கலாம், இல்லைன்னா அந்த பட் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பட்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ரவுண்டே தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த கலர் மோட். ஸோ இதில் தான் அந்த அழகான கிரேடியண்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சில ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சாலிடான ஒரே ஒரு கலர் நமக்கு எப்பவும் தெரிஞ்ச மாதிரி தான். அடுத்ததாக கிரேடியண்ட்லேயே நிறைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணி கூட ஒரு அழகான கிரேடியண்ட்டை நீங்கள் எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்ல ஒரு லைட்டான கலர், நடுவில் டார்க்காக இருக்கிறனால நம்ம ஸ்க்ரீனோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த இடத்துல. அண்ட் gradient 4 4 விதமான கலர்ஸ் அண்ட் gradient இந்த மாதிரிப்பட்ட கஸ்டம் கலரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக இதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அதை தான் சொன்னால் ஒரு அழகான பர்ஃபெக்டான கிரேடியண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கப்புறமா இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட கலரை நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இங்கே மாற்றிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக கஸ்டமைசபிள் தான், ஓகேவா. அதுக்கு அடுத்ததாக இந்த ஷிஃப்ட் கலர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ட்ரா பண்ணுற இதை வந்து நீங்கள் ரிவர்ஸும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா, இது அனிமேஷன் ஆகும்போது. அடுத்ததாக ட்ரிம் பாத் நம்ம அனிமேஷன் பண்ண வேண்டியது. ஸோ எப்படி அனிமேஷன் பண்ணுறேன்னா, ட்ரிம் பாத் எப்படி அனிமேட் பண்ணுவோமோ அதே கான்செப்ட் தாங்க. இப்போ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எண்டை வந்து 0வாக மாற்றிடுறேன், ஓகேங்களா. அண்ட் 5க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து நான் 100ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அந்த கிரேடியண்ட்டோட நமக்கு வந்து அனிமேஷன் வருது. இதில் என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம இந்த கிரேடியண்ட் அப்ளைச் பார்த்தீங்களா. ஸோ இந்த சி வந்து பின்னாடி இருக்கிற மாதிரி, ஹெச் வந்து முன்னாடி. அந்த கிரேடியண்ட் வந்து அழகாக ட்ராவல் ஆகிறனால அந்த டெப்த் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ பார்க்க ரொம்பவே அழகாகவும் இருக்குது. அண்ட் இந்த ஏஎன்ஹெச் இந்த வேரியேஷன், ஸோ இது எல்லாமே ஒரு அழகான ஒரு டெப்த்தை கொடுக்குது. இந்த பி பார்த்தீங்கன்னா 3D லேயரில் இருக்கிற மாதிரி, அது பின்னாடி இது முன்னாடி இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது இந்த இடத்துல, கரெக்ட்டுங்களா. அண்ட் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கலருக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ளே பண்ணும்போது இங்கே பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ கலரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே அனிமேட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கிரேடியன்ட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு கலர்ஸ் அந்த இடத்துல வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேபி நம்ம இந்த இடத்துல ஒயிட்டுக்கு லைக் ப்ளூக்கு பதிலாக ஒயிட் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒயிட் வந்து ட்ராவல் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க இன்னுமே அழகாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மேபி இந்த மாதிரி கூட பண்ணலாம். இதை வந்து ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட்டை வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிக்கலாம். அண்ட் இந்த கீழே இருக்கிற லேயருக்கு வந்துட்டு நம்ம ப்ளூவே கொடுத்துக்கலாமா, மேபி ப்ளூ கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கூட நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி நம்ம பண்ணிடலாமா. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா, ஓகே, இங்கே எண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இது வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். மேபி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டார்ட் அண்ட் கீ ஃப்ரேமை கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, அண்ட் இதோட இந்த கலரை வந்து நம்ம விட்டாக மாற்றிக்கலாம்.
ஸோ வித்தாக மாற்றின கையோட இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நம்ம கலரில் வச்சு பண்ணனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து சின்னது பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மேபி இதை வந்து சாலிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அதாவது அந்த ஒயிட் லேயர் வந்து நமக்கு இந்த அனிமேஷனை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் இந்த அனிமேஷனை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அது பண்ணுறதுக்கான அந்த டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் அதிகமாக இதில் செயல்படுத்தி ஒரு சூப்பரான அனிமேஷனை உங்களாலையும் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்க, ஹேண்ட் ரிட்டன் அனிமேஷன் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் அனிமேஷன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.